காதல் வானிலே காதல் வானிலே எப்பா ஊர் சுற்றுறதுக்கு நேரமே கிடைக்கல. காலேஜில் சேர்ந்தோம் எப்பப்பா என்ன ஹோம்ஒர்க்கு, எவ்வளோ வேலை, எவ்வளோ எழுதணும், எவ்வளோ படிக்கணும், முடியலடி. சின்னக்கானே டைம் கொடுத்தாங்களே. ஆஹா, ஓ மேடம் ஊர் சுற்றுறோம்னு நினச்சி வந்தீங்களோ? பின்ன அதுக்கு தான் இப்போ நம்மளை போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாங்களா? வேலை கொடுத்துருக்காங்க தான், இருந்தாலும் அதை சாக்க வச்சு வெளியில் வந்திருக்கோம்ல, நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஆமாம்மா, நம்மளை சுற்றி அந்த 6 அதிசயம் இருக்குல்ல, அதனால சுற்றி பார்க்க போகிறோம். பொடிங் எப்பயும் பார்க்குற ஊர் தான், பிறந்து வளர்ந்தது இங்கே தான். அப்படி இருக்கும்போது எந்த சுற்றி பார்க்க போகிறேன்? இவ ஒருத்தி அந்த 4 சவத்துக்குள்ள என்னத்தை தான் பார்க்குறாளோ தெரியல. பொண்ணை இழுத்துட்டு வரும்போது நான் படுற பாடு இருக்கே. அடிக்கிற வெயிலுக்கு கருவாடா போயிடும் போல. எப்படா குருக்கள் வீடு வரும், போய் கோயிலுக்கு எனக்கு பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னும் என்னமோ வேலை கொடுத்தாங்களே. பாட்டி வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு வர சொன்னாங்க. பாட்டி வீட்டில் போய் சாவி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த 2 வேலையை முடிச்சுட்டு நேரம் வீட்டுக்கு தான் போகிறோம். என்னடி அதுதான் குருக்கள் வர நேரம் ஆகும்னு சொன்னார்ல, ஃபோன் பண்ணி தான் கேட்டில. எப்படி 1 மணி நேரம் ஆகுமா? அது வரலும் நான் இப்போ தான் கால் பண்ணேன். குழலியும் ஐஷும் இங்கே தான் குளத்தில் இருக்காங்களாம். வா கொஞ்ச நேரம் அவங்களோட போய் அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா போகலாம். என்ன விளையாடுறியா? பிரியா வேலை விட்டுட்டு வந்திருக்கோம், நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆமாம் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்திருக்கோம், நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளே உங்களை அவரை பார்க்க போயிருக்கா. 1 hour 2 hour ஆனாலும் அவள் ஒன்றும் கவலைப்பட போகிறது கிடையாது. நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம போய் கூப்பிட்டுக்கலாம். அப்போ ஒரு பிளானிங்கோட தான் வீட்டில் வெளில வந்திருக்கேன். இது தெரியாமல் நான் பின்னாடி வந்திருக்கேன் பார்த்தியா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அப்பயும் அத்தைங்கிட்ட சொல்லி கொடுத்துருப்பேன். கொன்னுட உன்னை, ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? இப்போ என்ன லவ் பண்ணுற பையனை பார்க்க போறேன்னு உன்னை கூப்பிட்டேன். ஓ அது வேற பண்ணுவியா? தேவைப்பட்டா பண்ணுவேன். நல்ல வேலை எங்க அண்ணன் இருக்க போய் தப்பிச்சேன். இல்லைன்னா இப்படிதான் என்ன கூப்பிட்டு அலைஞ்சிருப்பேன். ஆமாம் ரொம்ப தான். நீயும் உங்கள் அண்ணனும் ஓவரா பண்ணாதீங்க. என்ன எது எங்கள் அண்ணன்? சரி அவன் ஓவரா பண்ணுறானா? பண்ணலைன்னு தான் சொல்கிறோம். இங்கே பாரு கவி, உன்னே ஒன்றா சொல்லுவேன். நீ எப்போ வெளில சொல்கிறியோ அப்போ தான் இது எல்லாத்துக்கும் முடிவு காண வரும். ஏன் எவ்வளோ போல்டாக இருக்க, இதை மட்டும் தள்ளி போட்டுகிட்டே இருக்க? சொல்லு அவன்கிட்ட. கவி தைரியமான பொண்ணு தான், ஆனால் என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானடி. உங்கள் அண்ணன் பக்கத்தில் இருந்தாவே என்னையே நான் மறந்துடுறேன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் எப்படி அவங்கக்கிட்ட? இங்கே பாரு கவி, உன்னே ஒன்று தான் சொல்லுவேன். எப்பயும் சொல்கிறதா அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காத. எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறேன்? எனக்கு உன்னோட நிலைமை புரியுது. இருந்தாலும் அவனும் யாரும் இல்லைல்ல, உனக்கு என்ன உரிமை இருக்குல்ல. அதனால எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடு. இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி போடவே கூடாது. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன் சொல்லணும்னா என்ன ஆகும்? பொண்ணுங்க தான் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. நான் உங்கள் அண்ணனை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவேன். அடிப்பாவி, செஞ்சாலும் செய்வனி. பின்ன உங்கள் அண்ணன் நான் நினைக்கிறதுலாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க. நானாக பண்ணாதான் உண்டு. பாரு, நான் தான் உங்கள் அண்ணனுக்கு தாலி கட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். லூசு, இதுதான் நீ அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது. ஊமை கொட்டனால இருக்கானு பார்க்குறியா? இல்லை, அந்த திட்டத்தனலாம் அவன்கிட்ட தான் இருக்குது. நீ தான் அவனை ரொம்ப நல்லவேன்னு நினச்சிட்டு இருக்க. அப்படிங்கிற அதுக்கு தான் சொல்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுறேன். இந்த வாரம் எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம்ல, அங்கே வச்சு சொல்கிறேன். அதுக்கு என்ன 1 வாரம் இருக்கேடி? உனக்கு தான் தெரியும்ல சாமி என்னோடய ஃப்ரெண்டுன்னு. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதான் அங்கே வச்சே சொல்லலான்னு. குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம்ல, அங்கே வச்சு கண்டிப்பாக என்னோடய லவ்வை சொல்ல தான் போகிறேன். சரி, ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. சரிவா போகலாம். போகலாம். இங்கே கொண்டாட்டா, நான் துவைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, அமைதி உட்காந்துரு, நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ துணியை சேர்த்து வைப்பேன். அதான் காலேஜ் விட்டு சாயந்தரம் வரேன்ல, அப்போ சொல்லியிருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக துவைச்சு போட்டிருப்பேன்ல. இங்கே பாரு, எவ்வளோ துணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ துணி துவைச்சு வந்துருவியா? ஏற்கனவே உடம்பு வேறு சரியில்லை உனக்கு. அடக்கழுத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயும் துவைக்கிறதே. கொண்டா, நான் துவைக்கிறேன். சும்மா இருங்கம்மா, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இங்கே பாருங்கள், இனிமேல் 2 நாளைக்கு ஒரு 2 நாளும் என்கிட்ட கொடுங்க, நானே துவைச்சு தந்துடுறேன். இப்பெல்லாம் மொத்தமாக சேர்த்து வைக்காதீங்க, உங்களால் துவைக்க முடியாது. இல்லைம்மா, 2 நாள் தலை சுத்தலாக இருந்துச்சுல, அதான் 2 நாள் துணி கூடுதல் ஆகிப்போச்சு. இல்லைன்னா 2 நாளுக்கு கூட துணியை துவைச்சிருவேன். அதான் இப்படி ஆத்தங்கரைக்கு வர வேண்டியதாயிடுச்சு. என்னையும் கூப்பிடாம வந்திருக்கீங்க. இப்போ தான் குழந்தை சொன்னா அத்தை துணி துவைக்க போயிருக்காங்க, வரியான்னு கேட்டா. அதான் நான் பின்னாடியே வந்தேன். இவ்வளோ துணி வச்சுட்டு வந்திருக்கீங்க. உடம்புக்கு தான் வந்தால் என்ன பண்ணுறது? அதுக்கு தானே உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன். எனக்கு எதாவது ஒன்றும் நீ பார்க்க மாட்டியா? பார்த்தனால தான் சொல்கிறேன்,
கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் கஷ்டமாக வேலைலாம் பண்ணக்கூடாது. 2 நாளைக்கு ஒருக்காவே துணி எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு துவைச்சிங்கன்னா உடம்பு எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாத்தா, இனிமேல் நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன். ம். என்ன அத்தை, என்ன சொல்கிறாங்க புள்ள? எம்மோ, துணி பக்கெட் அவர் போகுது பாரு. அவ்வளோதான் அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எக்கி பிடிமா. போகுது பாரு. எடு செருப்பு நாயே. துணி பக்கெட் போகுதுன்னு தெரியுதுல, ஓடி வந்து எடுக்காம என்ன எக்கி எடுக்க சொல்றேன்? ஐயோ, நல்லா உட்காந்து காலை ஆட்டிட்டு இருக்கேன். பக்கெட் போகுது பிடிக்க தெரியாது. அம்மா ஒரே டயர்ட்மா. 5 நாளும் காலேஜுக்கு போகிறோம். காலைல 7 மணிக்கு போனால் சாயந்தரம் 7 மணி ஆயிடுது. பஸ் எல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு தெரியுமா? ஒரே ஒரு நாள் தாம்மா ஃப்ரீ, அதான். ஓஹோ, வெட்டி முறிக்கிறீல. உனக்கு வேணா நான் வந்து பரிச்சு எழுதட்டுமா, படிக்கட்டுமா? உன்னோட தானே அவளும் படிக்கிறா பாரு. அவங்க அம்மாவை துணி எடுத்துட்டு வந்தாங்க, அம்மா உடம்புல அவள் வந்துட்டா. நீ தான் இருக்கியே. நேற்று தான் துவைச்சேன், அந்த துணி மறுபடியும் எடுத்து அழுக்கா இருக்குன்னு துணியில் போட்டு முக்கி வச்சிருக்கேன். எனக்கு வேலை வைக்கிறது உனக்கு வேலையாக போச்சு. எல்லாம் இந்த ஐஸ்வர்யா சொல்லணும், இவனால அவ்வளவும். சரி விடு, சின்ன பிள்ளைங்க பாவம். நானும் ஏமா துவைக்கணும் தான் கேட்டுட்டு இருக்கேன். அவள் தான் என்னை விட மாட்டேன்னு அவள் துவைச்சிட்டு இருக்கா. வீட்டில் ஒரு வேலை பார்க்கறது இல்லைக்கா. இங்கிட்ட கிடக்கிறத இங்கிட்ட எடுத்து போக கிடையாது. பாவம் அம்மா இவ்வளோ துணியை துவைக்கலான்னு கஷ்டப்பட்டுட்டா இருக்கா. பாருங்க எப்படி கால் ஆட்டிட்டு தண்ணிக்குள்ள உட்காந்துருக்கானு. விடுமா, தான் முடியலன்னு சொல்கிறாள்ல. ஆமாம், கழுத வயசில் அச்சே முடியாமல் போகிறதுக்கு. ஏன் எனக்கு உங்களுக்கு முடியாமல் போகல? நம்ம வேலை பார்க்காம இருக்கோம். அந்த காலத்தில் இருந்த மணி இப்போ பிள்ளைங்க இருக்குங்க. அதெல்லாம் சும்மாக்கா, சும்மா கதை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ பாருங்க, இங்கே வெளியே கூட்டி போகிறேன்னு சொல்லுங்க, முதல்ல கிளம்பி ரெடி ஆயிடுவா. அம்மா வாங்கப்பு மருமையினே, எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து? ஏவா? ஐயோ, எனக்கு சைக்கிளில் முன்னே வந்தானே. யாரு? என்னப்பு ஆள் தெரியலையா? ஆமா, ஊர்ல இருந்தா தானே. வெளியூர்ல இருந்தா எப்படி தெரியும்? அப்படிலாம் இல்ல, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இங்க பாரு, சுமதி அக்கா பையனா அது? சின்ன வயசுல பார்த்தது, ஆள் நெடு வளர்ந்துட்டாப்ல. அதான் அடையாளம் தெரியல. சின்ன பையனா போனது, இப்பெல்லாம் ஆள் பார்க்கறதுக்கு வாட்ட சட்டமா பார்க்க நல்லா இருக்காப்ல. நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு சேர்ந்துருக்கீங்களாம்ல? எப்படி இப்போ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவனா? என்ன அம்மா இவனை மருமைன்றாங்க? ஒருவேளை தெரிஞ்சவனா இருப்பானோ? என்னடா இங்க வாயா அன்பு, என்ன ஆளே பார்க்க முடியல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரிமா, காலேஜ் அதனாலதான். அன்பே, டே மாப்பிள்ள, இந்த பொண்ணு கூப்பிடுதுடா. அது அப்படிதான் கண்டுக்காத. ஹலோ அன்பு. உனக்கு மவுஸ் அதே தான் போல. சேட்டை பத்தி அவளுக்கு அதான் உங்க அம்மா கொஞ்சமாவது பயமா இருக்கான்னு பாத்தியா? நல்லா வாழ்ற. ஆமா ஆமா, அப்பவே சொன்னேன் அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி உட்காரலான்னு. பாதையில் உட்காந்துருக்கோன்ட்டு பாரு, பிள்ளைங்க போக ரொம்ப சிரமப்படுதுங்க. என்ன ஆள் ரொம்ப சைலண்டா இருக்கா. பாரா, டேய் என்னடா நடக்குதுங்க? அது அப்படிதான் கண்டுக்காத. அடப்பாவே, அதுக்குள்ள உஷார் பண்ணிட்டியா? நீ வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாடா. பார்க்க அப்படி தெரியலையே. நீ ஏதோ சிக்னல் கொடுக்குறதும் உன்னை பார்த்து அவதோ கீழே குடிக்கிறதும் ஒன்றும் சரியா பண்ணலையடா. நான் சொல்ல எல்போர்டு. ஆமா, சைக்கிள் பட்டி. ரெண்டும் ஒண்ணுதான். அவதான்டா இவ. ஓ, அவளா இவ? ரைட்டு, ஒர்க் அவுட் ஆயிரும் போலேடா. அப்படியே சொல்ற? உன் தங்கச்சி கிளாஸ் தான். ஏன் உன் தங்கச்சி கிளாஸ் இல்லையா? பார்த்துடா, சின்ன பொண்ணுங்க. ஐய, நீ வேற. ஏதோ உங்க அம்மா பக்கத்துல இருக்கனால அமைதியா இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, அவ வேற மாதிரி. ஐஸ் அப்படிலாம் கிடையாது. ஐஸ் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா அப்புறம் பேர் என்ன இப்படி கிளம்பிட்டீங்க? மாமா மேனா அத்தை மேனோ? மாமா மையம் அத்தை மேனா? அன்புக்கு அத்தை பையனா? கவியோட அண்ணன். ஓ, சுமதி அத்தை பையனா? ஆமல்ல, கவி சொல்லியிருக்காளே எனக்கு அண்ணா இருக்கா, சுமதி பெருமாவோட பையன் வெளில படிக்கிறாங்கன்னு. அந்த பையனாவே? போச்சு போச்சு. அங்கே என்ன ஒரே சத்தமாக இருக்கு? அதானே, சத்தம் ரொம்ப ஓவராக இருக்குக்கா. ஏதோ சண்டையாக இருக்குமோ? ஆமாம், கிழக்கு தெரு மீனாவும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறதா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு வேறு வேலையே இல்லைக்கா, யாராக இருந்தாலும் சிலர் இருக்கிறது தான் வேலை. ஐயய்ய, கைகளை பாய் போச்சே. வா வா போய் பார்க்கலாம். ஐயோ, வாங்க போவோம். அம்மா, அப்புறம் அண்ணே, இந்த ஊரில் தான் இருக்கீங்களா? ஆளே பார்க்க முடியல. மக்கள் பத்தியா அவளுக்கு? நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன். நீங்களும் தான் டாக்டர் ஆக போறீங்க. கால் தரையில படல போல. எல்லாம் உங்களுக்காக தான். யாருக்கு? எனக்காகவா?
நடக்கட்டும் நடக்கட்டும். நீங்கள் டாக்டரா இருக்கீங்க, நானும் டாக்டரா டாக்டரா? ஆக முடியாதுதான். ஆனால் உங்களுக்கு தகுதியா இல்லைன்னா கூட கொஞ்சம் ஏதோ நர்ஸு அந்த மாதிரி. சீட்டியை பற்றியா? என்னடா ஒன்றும் ரைட்டு. நடத்துடா, நடத்து நடத்து. ரும்பாடா நான் இருந்தேன் உப்பு கண்டம் பொட்டுட்டியே வாழவே நான் இருந்தேன் கருவாடா ஆக்கிட்டியே ஆசை வந்த ஆள உருக்கும் களவ போயிட்டும் கண் தூக்கம் ஏ கோழி முளைச்சு கூவுற வரைக்கும் ஐயோ கண்ணமா உன்னச்சா அல்லட்டா கோழி முளைச்சு கூவுற வரைக்கும் மெத்த மேல மொழி குத்தா மாப்பிள போலாமாடா? டேய் என்னடா நடக்குதுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வா போலாம். பார்த்துடா, பக்கத்தில் இருக்கவன் ஒரு மாதிரி நீ என்ன பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா. கொஞ்சம் அடக்கி வாசி. என்ன எப்போ பார்த்தாலும் லொடலோடன்னு பேசுவாடா. எனக்கு என்னன்னு தெரியல, பயங்கர அமைதியாக இருக்கா. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காடா. எனக்கு என்னமா எப்பயும் போல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓ, நீ வேற மாதிரி பார்க்குறல்ல, அதான் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது போல. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி வா போகலாம். போலாமா? வாடா டேய். அப்புறம் அன்பே, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? உங்களுக்காக கஷ்டப்பட்டு படித்து ப்ளஸ் 2 பாஸ் ஆகி மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்கிட்டேன், எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே? கண்டுக்கிட்டா போச்சு. எங்க அதான் உங்கள் வீட்டில் ஒருத்தி இருக்காளே, உங்கள் பேச்சு எடுத்தாவே போச்சு. அவ கிடக்கா, என்ன பண்ண சொல்லுங்க, சிறப்பாக பண்ணிடலாம். அப்படியா? பின்ன சின்ன வேலையை பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி gift கொடுக்க வேணாமா? நிஜமாவா? என்னால நம்பவே முடியல. என்னால் கூட நம்ப முடியல. நாளன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே? ஏன் உங்களுக்கு காலேஜா? இல்லை, நாளன்னைக்கு லீவு. எனக்கு காலேஜாக இருந்தாலும் உங்களுக்காக லீவ் போடுறேன். சொல்லுங்க, எங்கே போகலாம்? ஐயோ, எங்கள் ஆத்தா என்ன பிச்சு போடும். ஓ, பயப்படலாம் செய்வீங்களா? அதெல்லாம் சும்மா லொடலாக்கி. அதான பார்த்தேன். இவன் எதுக்கு நம்மளே பார்த்துட்டு இருக்கான்? ஆமாம், நம்ம எதுக்கு இவனையே பார்க்குறோம்? ரொம்பதித்த பையனாக இருந்தானே, அம்மாக்கு தெரிஞ்ச பையனாக இருந்தானே, நம்மளை பொறுத்தளவு இவன் தான் நம்மளோட எனிமி. நீங்கள் திங்கக்கிழமை காலேஜ் போவீங்கல்ல, அப்போ 8 மணி பஸ்ஸில் தானே போவீங்க? நான் வண்டியில் தான் போவேன். உங்களுக்காக வேணா 8 மணி பஸ்க்கு வரேன். அப்போது கண்டிப்பாக அந்த 8 மணி பஸ்ஸை பிடிச்சிடுறேன். சரி ஓகே, பஸ்ஸை பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப நேரமா அங்கே ஒரு பக்கெட் மூவாய் அங்கே போயிடுச்சு, துணியோட போயிட்டு இருக்கு. யாரோட பக்கெட் அது? அடி ஆத்தி, அது ஏன் பக்கெட்டு? எங்கள் அம்மா எனக்கு கொள்ள போதே. எனக்கு காலேஜுக்கு போட வாங்கி கொடுத்த சுடிதார், புது சுடிதார் பூரா அந்த பக்கெட்டில் தான் இருக்கு. ஐயோ, வேகமா போங்க, பேசிட்டே இருக்கீங்க. பாத்துங்க, பக்கத்து ஊருக்கு போயிட போகுது, அப்புறம் திரும்ப வராது. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். என்னை அம்மிக்கல்ல வச்சு நச்சு போட்டு நச்சு. நான் போய் அந்த பக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருடி குழலி. டே அன்பே. குமார், இதோ வரேன். கிருஷ், ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். ஐயோ, என்ன எல்லாரும் போயிட்டாங்க? என்னடா அது, வாயை திறந்தா லொடலொடலொடன்னு பேசுவா. இன்னைக்கு என்ன இவ்வளோ அமைதியா இருக்கா? பார்க்க கூட மாட்டாங்க மேடம். அடி பாவி குழலி, இப்படி தண்ணி விட்டுட்டு ஓடிட்டாலே. யார் வந்து நம்மளுக்கு என்ன, நம்ம ஏன் பயப்படணும்? ஆமாம், இதோ 4 ஸ்டெப் எடுத்தா இந்த ஓடையை கிராஸ் பண்ணி போயிடலாம். அங்கே என்ன வேடிக்கை? என்ன பண்ண நம்மளுக்கு என்ன? அம்மா பாரு, சண்டை பார்க்க போறேன்னு சொல்லி போயிருக்காங்க. வரட்டும் வீட்டுக்கு. சரி, நம்ம சீக்கிரமா துணியை முடிச்சுட்டு கிளம்பலாம். குடிக்க போனே ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல ஐர மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல கல்யாணத்தை சொல்லி போட்டான் நீரில அவன் கல்யாணத்தை சொல்லி போட்டான் நீரில என்ன கைப்பிடிச்சு கொண்டாருவான் பேரில ஊருல ஐர மீன் பிடிக்க போனே ஆத்துல ஒரு ஆறா மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல அசைபோடுது. நான் திருடி பழக்கமில்ல, ஆனா திருட நானே நடி. நீ பார்க்காத நேரத்துல உன்னை பார்த்து ரசிச்சேனடி. இது நிலையா தொடராம என்ன நேசிக்க வேணுமடி. கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி. கற்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு. ஹலோ, என்ன வேணும்?
என்னதான் வேணும்? என்னது? அது அது வந்து இந்த அமைதிக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னது? என்ன? இல்ல நான் சொன்னது காதல் விழல, அதான் பக்கத்துல வந்து. இங்கே பாருங்க, இது ஒன்றும் ரோடும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனும் கிடையாது உங்கள் இஷ்டத்துக்கு என்ன மிரட்டுறதுக்கு. அதே மாதிரி நானும் சைக்கிளும் பைக்கும் ஓட்டல. நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு வந்த வேலையை பார்த்துட்டு போங்க. ஆஹா, மேடம்க்கு இவ்வளோ அமைதியாக கூட பேச தெரியுமா? பயம் கூட லைட்டாக எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. பயமா? அது எனக்கு நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. வந்த வேலையை பார்த்துட்டு அமைதியாக போங்க. நல்லாவே பார்த்துட்டேனே. என்னது? அதாம்மா, வந்த வேலை சீரும் சிறப்புமா முடிஞ்சது. அப்புறம் ஒன்று, இந்த ட்ரெஸ்ஸில் நல்லாவே இருக்கு. இனிமே தோ இந்த மாதிரி குளம் அப்புறம் மோட்டர் பம்ப் செட்டு அதெல்லாம் குளிக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கோ. ஓகே, வரட்டா? பாய். என்ன? ஐயோ, இதோ இதைத்தான் எதிர்பார்த்தேன். எங்க பார்க்காம போயிடுமோன்னு நினைச்சேன். நல்லாவே இருக்க. வரட்டா? பாய் பாப்பா, பாய். பாப்பா உங்களா? என்ன 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 என்னடி? டி அம்மா, அவனு முடிஞ்சு பாரு. போலீஸ் ஆம்பளை போலீஸா இது? பொறுக்கி சும்மா தைரியம் வந்தா. ஐயோ, நான் ஒரு லூசு, இப்படிவா நிற்பேன்? எவ்வளோ தைரியம் தான். ஆமாம், என்ன சொல்லிட்டு போகிறான் அப்போ எல்லாத்தையும்? ஐயோ கடவுளே, சிறா உனக்கு இருக்கு.